வெல்கம் டு புத்தா டிஎன்பிஎஸ்சி அகாடமி. நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இந்தியர்கள் யாரெல்லாம் நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, எந்த வருஷம், அவங்க எந்த துறைக்கான விருது வாங்கியிருக்காங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தோன்னா உங்களுக்கு யார் விருது வாங்கியிருப்பாங்கனாக்க, 1913 கீதாஞ்சலிங்கிற புத்தகத்துக்காக, இலக்கியத்திற்காக ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தோன்னா வாங்கியிருந்திருப்பாங்க. இந்தியாவுக்கான தேசிய கீதத்தையும் வங்கதேசத்துக்கான தேசிய கீதத்தையும் எழுதியிருப்பார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 1930 ஃபிசிக்ஸ்க்காக சர் சி வி ராமன், இவருடைய பிறந்தநாள் தான் February 28. அதாவது பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சயின்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து 1968 ஃபிசியாலஜி ஆர் மெடிசின் இப்படி தான் கொடுப்பாங்க. யார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹர்கோபிந்த் ஹொரானா வாங்கியிருக்காங்க 1968. அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு 1979 மதர் தெரேசா வாங்கியிருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 1983 ஃபிசிக்ஸ்க்காக சுப்பிரமணியம் சந்திரசேகர் வாங்கியிருக்காரு. அடுத்து 1998 ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, அமர்த்தியா சென் வாங்கியிருப்பாங்க. எதுக்குன்னா எக்கனாமிக் சயின்ஸுக்கு. இதே அடுத்த வருஷம் 1999 இவருக்கு பாரத ரத்னா கொடுத்துருப்பாங்க. அடுத்து 2001 மறுபடியும் லிட்ரேச்சருக்காக விஎஸ் நைபால் வாங்கியிருப்பார். அடுத்து 2007 பீஸ் ப்ரைஸ் யாருக்கு போயிருக்கு அப்படின்னாக்க ராஜேந்திர குமார் பச்சோரி. 2009 கெமிஸ்ட்ரிக்காக வெங்கட்ராமன் ராமகிருஷ்ணன் கிடச்சிருக்கும். 2014 ரொம்ப முக்கியமான வருஷம் கூட, கைலாஷ் சத்யார்த்தி மற்றும் மலாலா யூசப்சாய் 2 பேர்த்துக்கும் அமைதிக்கான நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கும். கடைசியாக 2019 எக்கனாமிக் சயின்ஸ் மறுபடியும், அதாவது 2வது எக்கனாமிக் சயின்ஸ் இது யார் கிடச்சிருக்கு அப்படின்னாக்க அபிஜித் பானர்ஜி அவர்கள் கிடச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஏதோ ஒரு எக்ஸாமில் கேட்பாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. தேங்க்யூ.